welcome to Coding Tamil Art channel. Actually வந்துட்டு சாரி இனிமே கோடிங் தமிழ் இல்லை இனிமே என்னன்னா வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஓகே. ஸோ சேனலோட நேம் மட்டும் மாற்றிருக்கேன் ஓகே. ஸோ அதை வந்துட்டு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன் பட் ஓகே. ஸோ ஒரே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெரி வெரி வார்ம் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஓகே. ஸோ ஓகே. ஸோ எதுக்காக சேனல் நேம்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னா இனிமேல் கோடிங் மட்டும் இல்லை வேறு புது புது கண்டென்ட்ஸ் வந்துட்டு போட போகிறேன் ஓகே. நம்மளோட சேனலில் இன்னும் வேறு புது புது கண்டென்ட்ஸ் வரப்போகுது, எல்லாமே எஜுகேஷன் ஓரியன்டட் தான் ஓகே. ஸோ அதனால தான் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா பைத்தான் ப்ரோக்ராம் தான் ஓகே. ஸோ ஒரு மாடியூல் பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன தென் வந்துட்டு என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியறது தான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு டிக்ஷனரி பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராம். ஸோ டிக்ஷனரியில் நம்ம இன்புட்டாக கொடுத்து வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அது இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூ அவுட்புட்டாக வாங்குவோம், இல்லை அப்படின்னா -1 அவுட்புட்டாக வாங்கணும். ஸோ அதுதான் ஓகே. அதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த ப்ரோக்ராமில் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகிறது. ஸோ இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நான் அந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக புரிஞ்சிடும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் ஆர்டர் டைரக்ட் டிக்டன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆர்டர் டிக்னா ஒன்றும் இல்லை, ஆர்டர் டிக்ஷனரி அப்படின்றது மீனிங். ஸோ ஆர்டர் டிக்ஷனரினா ஒன்றும் இல்லை. ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிக்ஷனரி அப்படின்றது ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் என்ன பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அதாவது சின்ன நம்பர் டு பெரிய நம்பர் அந்த டிக்ஷனரியை வந்துட்டு ஆர்டர்டாக வச்சுக்கும். ஸோ அது வந்துட்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணாலே போதும் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி, அந்த லைப்ரரிக்குள்ளேருந்து என்ன பண்ணிக்கிறேன் ஆர்டர் டிக்ட் அப்படின்ற இந்த மாடியில் எடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ கிளாஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்க போகுது ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே இருக்கிற பாக்ஸஸ் மாதிரி ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம், கிளாஸ் வந்து கிளாஸ் தான் ஓகேவா. ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் எல்ஆர்யூ கேட்ச் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ எல்ஆர்யூ கேட்ச்ன்ற ஒரு கிளாஸ் ஓகே. ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டெஃபினிட் ஆஃப் செல் கமா கெப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இனிட்டாவ் அப்படின்றது வந்து ஸ்பெஷல் கீவேர்டு பைத்தானில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கால் பண்ண தேவையில்லை, நம்ம கிளாஸ்க்குள்ள என்ட்ரான உடனே இது எக்ஸிக்யூட்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் கீவேர்டு அப்படின்ற இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு ஒரு செல்டார் கேட்ச்ன்ற ஒரு கீவேர்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு, ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டியில் வாங்கின வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கெப்பாசிட்டி அப்படின்றதுல ஓகே. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கெட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன், அதில் கீன்றதை பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்கணும் ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கீன்னு பேராமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்னு ஒரு பேராமீட்டர். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கீ கமா வேல்யூன்னு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இப்போ இதில் கெட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம கீ மட்டும் கொடுத்தா போதும். இது உள்ளே போயிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த கேட்சியில் இருக்கிற அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற வேல்யூவை நமக்கு அவுட்புட்டாக தரும். இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கீ நாட் இன் செல் டாட் கேட்சி, அது செல் டாட் கேட்சின்றது இந்த ஆர்டர் டிக்ஷனரி தான், இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நம்மளோட வேல்யூ தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் டிக்ஷனரிலேருந்து வேல்யூ எடுக்கணும், அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் ஓகே. ஸோ அதை வந்து இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ நாட் இன் செல் டாட் கேட்சி அப்படின்னா ஸோ அதாவது கீன்றது நம்மளோட இன்புட்டாக பாஸ் பண்ண இப்போ 5 அப்படின்னா ஸோ என்ன செக் பண்ணும் 500 கீ வந்துட்டு இந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு செக் பண்ணும். இல்லை அப்படின்னா இல்லைனா மட்டும்தான் மீன் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணும் ஓகே. ஸோ இல்லைனா -1 ரிட்டர்ன் பண்ணும் ஓகே. ஒருவேளை இருந்தது அப்படின்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ டேரெக்டாக இந்த லைன் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லுலர் கேட்ச் டாட் மூவ் டு எண்ட் ஆஃப் கீ, அதாவது ஒன்றும் இல்லை. ஸோ ஒருவேளை வந்துட்டு அது இருந்தது அப்படின்னா அந்த கீ என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் லாஸ்ட் எலமெண்ட்டாக மூவ் பண்ணிடணும் அப்படின்ற அர்த்தம். ஸோ கடைசியாக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா செல் டாட் கேட்ச் ஆஃப் கீ, அதாவது ஒன்றும் இல்லை அந்த டிக்ஷனரியில் நம்ம கொடுத்த கீயோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா புட் ஆஃப் செல் கமா கீ கமா வேல்யூ. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீ வேல்யூ 2 பேராமீட்டர். இந்த பேராமீட்டரில் இஃப் கீ இன் செல் டாட் கேட்ச், அதாவது கீ வந்து இந்த டிக்ஷனரியில் இருக்கா செக் பண்ணும். இருந்தது அப்படின்னா செல் டாட் கேட்ச் மூவ் டு எண்ட் ஆஃப் கீ, அதாவது இந்த மூவ் டு எண்ட் அப்படின்றது நம்ம உள்ளே கொடுத்த வேல்யூவை அந்த டிக்ஷனரி அதாவது அந்த டேட்டா டைப்புக்குள்ள லாஸ்ட் எலமெண்ட்டாக என்ன பண்ணிடணும் மூவ் பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கொடுத்த கீயை லாஸ்ட் எலமெண்ட்டாக வந்துட்டு டிக்ஷனரியில் மூவ் பண்ணிடுச்சு. அடுத்ததாக செல் டாட் கேட்ச் ஆஃப் கீ விச் இஸ் ஈக்குவல் வேல்யூ, இந்த வேல்யூவை தூக்கி கரஸ்பாண்டிங் கீக்கு அசைன் பண்ணிடும் ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
if length of cell dot gauge is greater than cell dot capacity. cell dot capacity நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். உதாரணத்துக்கு 10 அப்படின்னா இதில் 10 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். லென்த் ஆஃப் கேஜ்னா அந்த டிக்ஷனரியோட லென்த்து. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கா செக் பண்ணணும். இருந்தது அப்படின்னா செல் டாட் கேஜ் டாட் பாப் ஐட்டம் ஆஃப் லாஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இந்த பாப் ஐட்டம் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது லாஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா லாஸ்ட் ஐட்டமாக தவிர, அதாவது டிக்ஷனரி உள்ள இருக்க எல்லா ஸ்டோர் ஆகிருக்க எல்லா ஐட்டம்லையும் லாஸ்ட் ஐட்டம் தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓவரால் செக்ஷன் முடிஞ்சது. ஸோ இதில் ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், கிளாஸ்க்குள்ள என்ட்ராகி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாரி இஸ் ஈக்குவல் டு எல்லாரி கேட்ச் ஆஃப் 2, அதாவது அது கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆகிட்டு 2 இன்புட் கொடுத்துட்டேன். இந்த 2 இன்புட் இந்த கெப்பாசிட்டின்ற பேராமீட்டருக்கு போகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரி டாட் புட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லாரி அப்படின்றது இந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு புட்டுன்றது இந்த ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன், கால் பண்ணியிருக்கேன். ஓகே, கால் பண்ணிவிட்டு கீ வேல்யூக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வேல்யூஸை கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கேயும் சேம் அதே தான் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எல்லாரி டாட் கெட் ஆஃப் 1. ஸோ இங்கே 2 20 1 10 கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த செல் டாட் கேட்ச்ன்ற இந்த டிக்ஷனரியில் தான் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ சேம் டிக்ஷனரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம இங்கே இந்த கெட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரி டாட் கெட் ஆஃப் 1 இருக்கு பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லை. ஸோ இதில் போயிட்டு 1 வேல்யூ இன்புட்டாக கொடுக்கும். அது போயிட்டு 1 வேல்யூ இதில் இல்லாமல் இருக்கான்றதை செக் பண்ணும். கண்டிப்பாக வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 கீஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம், அதுக்கு 10 வேல்யூ அசைன் பண்ணிட்டோம், அப்போ இருக்கும். இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ செல் டாட் கேட்ச் டாட் மூவ் டு எண்ட் ஆஃப் கீ அப்படின்னு இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா அந்த ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கீ வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இன்புட்டாக கொடுத்தது, அதை என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த டிக்ஷனரிக்குள்ளேயே லாஸ்ட் வேல்யூவாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னா செல் டாட் கேட்ச் ஆஃப் கீ. ஸோ சேம் டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிக்குள்ளே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 1 கீழே என்ன வேல்யூ இருக்குன்னா 10. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்படி தான் இது ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டாட் புட் ஆஃப் 3,10னா இது சேம் லாஜிக் இது மாதிரி தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 கீக்கு 13 வேல்யூவை அந்த டிக்ஷனரிக்குள்ளே போய் அசைன் பண்ணிடும் இந்த புட்டுன்ற ஃபங்க்ஷன். ஸோ அடுத்து அதே தான் எலமெண்ட் மட்டும் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரி டாட் கெட் ஆஃப் 2 அப்படின்றத என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் தேடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட்டு இது கெட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் 2ன்றது இன்புட்டாக கொடுக்கும். ஸோ 2 அப்படின்றது வந்துட்டு அதில் இன்புட்டாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். பட் ஒருவேளை இல்லை அப்படின்னா ஸோ சேம் திங். ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா அதை வந்துட்டு அழிச்சிரும். ஓகே, பட் சாரி ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகே, ஸோ மிஸ்டேக் எதுவும் இல்லை, இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கொடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா 2 இருந்தது அப்படின்னா இந்த ரிட்டர்ன் நோட் பண்ணுங்கள். ஸோ அதாவது அந்த டிக்ஷனரியில் நம்ம கொடுத்த கீக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைனா -1 ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ அப்படின்னா கீ நாட் இன் செல் டாட் கேட்ச் இருக்குல்லையே அதனால். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுத்துருக்கேன் இதை நோட் பண்ணி ஆகணும், இது வந்துட்டு புரிஞ்சுட்டு ஆகணும். என்ன அப்படின்னா கெப்பாசிட்டியோட வேல்யூ 2 கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ கெப்பாசிட்டி வேல்யூ 2 கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டிக்ஷனரியில் ஒரு கீ வேல்யூ பேர், அடுத்து 2வது கீ வேல்யூ பேர், அடுத்து வந்துட்டு 3வது கீ வேல்யூ பேர். ஸோ இத்தனை கீ வேல்யூ பேரை ஸ்டோர் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கெட் ஃபங்க்ஷனில் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அப்படின்றப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த புட்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும்போது இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் கீ இன் செல் டாட் கேட்ச் அப்படின்னு பார்க்கும். ஸோ ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா ஸோ ஜஸ்ட் அதை லாஸ்ட் எலமெண்ட்டாக ரிமூவ் பண்ணும். ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம கொடுத்த கீக்கு அந்த வேல்யூ தூக்கி அசைன் பண்ணிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ அசைன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்ஷனரி லென்த் எத்தனை 1 2 3ன்னு 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் டிக்ஷனரி லென்த்து 3, அதே மாதிரி செல் டாட் கேட்ச் 2, இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா செல் டாட் கேட்ச் டாட் பாப் ஐட்டம் ஆஃப் லாஸ்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட் ஐட்டமை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். லாஸ்ட் ஐட்டம் வந்து 3 தான். ஓகே, ஸோ அப்படின்றப்போ அதுக்கடுத்ததான் 3ன்ற கீக்கு 13ன்ற வேல்யூ இது தவிர மிச்சம் எல்லாத்தையும், அதாவது 1 2 எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ சாரி டிக்ஷனரியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 தான். ஓகே, ஸோ அதுக்கடுத்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் கெட்டுன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி 2ன்ற இன்புட். ஸோ இது என்ன செக் பண்ணோம் அப்படின்னா 2 அப்படின்ற அந்த கீ செல் டாட் கேட்ச்ன்ற டிக்ஷனரியில் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா அதை ரிமூவ் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் -1 ரிமூவ் பண்ணிடும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து 10 -1 வரும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 10 -1 நம்மளோட அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சா. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.